வணக்கம். இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 16,932 சிறப்பு பேருந்துகள் ஜனவரி 12ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. பொங்கல் சிறப்பு பேருந்து முன்பதிவுக்காக சென்னை மற்றும் புறநகரில் 12 முன்பதிவு மையங்கள் முதல் முறையாக பூந்தமல்லியில் அமைக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன் விறுவிறுப்பாக விநியோகம். ரேஷன் கடை ஒவ்வொன்றிலிருந்தும் நாள்தோறும் 250 பேருக்கு பொருட்களை வழங்க ஏற்பாடு. போதைப் பொருட்களை தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். மருந்து கடைகளில் சோதனை நடத்தவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. இரட்டை தலைமையை குறிப்பிட்டு அனுப்பிய கடிதத்தை 2வது முறையாக பெற மறுத்த அதிமுக. தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். அதிமுக பொதுக்குழு தொடர்பாக OPS தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் புதன்கிழமை விசாரணை. அதிமுக பிளவுபட்டது குழந்தைக்கு கூட தெரியும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்துக்கு பாமக வழக்கறிஞர் பாலு பதிலடி. நீட் வழக்கில் ஆளுநர் குடியரசுத் தலைவரை காரணம் காட்டி அவகாசம் கோரினால் மனுவை தள்ளுபடி செய்ய நேரிடும். தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. அகில இந்திய ஒதுக்கீட்டில் நிரப்பப்படாத 6 இடங்களை திருப்பித் தர வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம். +2 மாணவர்களுக்கு புதன்கிழமை முதல் ஹால் டிக்கெட் விநியோகம். இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜனவரி 31ஆம் தேதி முதல் ஆசிரியர் தகுதி தேர்வின் 2ஆம் தாள் தேர்வு கணினி வழி தேர்வாக நடத்தப்படும். ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. 42,000 ரூபாயை நெருங்கும் தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 328 ரூபாய் அதிகரிப்பு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட நிர்வாகமே நடத்தும். ஆட்சியர் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. திரையரங்குகளில் பார்வையாளர்களுக்கு இலவசமாக குடிநீர் தருவதை உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆன்லைன் சூதாட்டம் நடத்துவோரை காக்கும் வகையில் மத்திய அரசு மறைமுக சட்டம் கொண்டு வந்தால் கண்டிக்கத்தக்கது. புதுக்கோட்டையில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. அண்ணாமலை தலைமையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாஜகவிலிருந்து விலகிய காயத்ரி ரகுராம் ட்வீட். தருமபுரி அருகே கிராமத்தில் நுழைந்த 2 யானைகளால் அச்சம். கிராம மக்கள் உதவியுடன் காட்டுக்குள் அனுப்ப வனத்துறை முயற்சி. சுருக்குமடி வலை விவகாரத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாரம்பரிய மீனவர்கள் பாதிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் திட்டவட்டம். டெல்லியில் விபத்தில் சிக்கிய பெண் காரில் 4 கிலோமீட்டர் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த விவகாரம். அவருடன் பயணித்த மற்றொரு பெண்ணிடம் போலீசார் விசாரணை. டெல்லியில் குடியரசு தின விழாவில் பங்கேற்கிறது தமிழ்நாடு ஊர்தி. 16 மாநிலங்களுக்கு அனுமதி வழங்கியது மத்திய அரசு. டெல்லியில் ஜனவரி 5 முதல் 7ஆம் தேதி வரை தலைமைச் செயலாளர்கள் மாநாடு. பிரதமர் மோடி தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். இலங்கைக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் இந்தியா பேட்டிங்.
வெற்றியுடன் தொடரை தொடங்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா மீண்டும் சேர்ப்பு. இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடர்வதற்கு தேர்வு. பொங்கலுக்கு சுமார் 17,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வசிப்பவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வது வாடிக்கை. ஏராளமானோர் ஒரே நேரத்தில் பயணிப்பதால் பொதுமக்களின் பயணத்தை சுலபமாக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி தமிழகத்தில் நடப்பாண்டு 16,932 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. குறிப்பாக சென்னையிலிருந்து பிற ஊர்களுக்கு 10,749 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஜனவரி 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் சென்னையின் 5 பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சென்னையிலே 5 சிறப்பு பேருந்து நிலையங்களிலிருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாதாவரம் புதிய பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி நகர் பேருந்து நிலையம், தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி பைபாஸ் பேருந்து நிறுத்தம், கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என இங்கிருந்து இயக்கப்பட இருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் வழங்கும் பணிகள் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கியிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படுகிறது. சுமார் 2,19,33,000 பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இதற்காக 2,430 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பொங்கலுக்கான பரிசு தொகுப்பை வாங்க ஒரே நேரத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் கடைகளில் குவிவதை தடுக்க வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கப்படுகிறது. ஜனவரி 9ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ள நிலையில் ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை டோக்கன் விநியோகம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ரேஷன் கடைகள் மூலமும் தினமும் தலா 200 முதல் 250 குடும்ப அட்டைகளுக்கு பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் கடை பணியாளர்கள் இதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள டோக்கன்களை வீடு வீடாக சென்று வழங்கி வருகின்றனர். இதனிடையே சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக சேமிப்பு கிடங்கில் பொங்கல் பரிசு பொருட்கள் விநியோகம் தொடர்பான பணிகளை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து மாவட்டங்களிலும் 60% பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் 2 நாட்களில் 100 விழுக்காடு பொருட்களும் கொண்டு சேர்க்கப்படும் என்றும் கூறினார். இந்த ஆண்டு 21 பொருட்கள் இடம்பெற்றதற்கான காரணத்தையும் கூறினார். ஜூன் 3ஆம் தேதி ஆட்சிக்கு வந்து 14 ரூபாயான மளிகை தான் கொடுத்தோம். அப்புறம் 21 கொடுத்தோம். இந்த ஆண்டு பணம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால போன வருஷம் பணம் கொடுக்கல, வெறும் பொருள் தான் கொடுத்தோம். இந்த வருஷம் பணம் 1000 ரூபாய் கொடுக்கறோம்ல. ஊழியர்கள் வழங்கி வரும் டோக்கன்களில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறும் நாள், நேரம் போன்ற தகவல்கள் இடம்பெற்றிருக்கும். அதன்படி நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம். கடலூரில் பொதுமக்கள் இல்லங்களுக்கு நேரில் சென்று பொங்கல் டோக்கன் வழங்காமல் நியாய விலை கடைகளுக்கு வரவழைத்து டோக்கன் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் அடுத்த புதுப்பாளையம் பகுதி முத்துக்குமரன் தெருவில் உள்ள நியாய விலைக் கடை ஊழியர்கள் டோக்கன்களை நேரில் சென்று வழங்காமல் பொதுமக்களை நியாய விலைக் கடைகளுக்கு வரவழைத்து டோக்கன் வழங்கியுள்ளனர். ஏராளமான பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து டோக்கன் வாங்கிச் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க தமிழக அரசின் அலங்கார ஊர்திக்கு இந்த ஆண்டு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை சார்பில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளருக்கு எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் நிபுணர் குழு ஒப்புதல் அளிக்கும் மாதிரியின்படியே அலங்கார ஊர்தி அமைக்கப்பட வேண்டும் எனவும் அப்படி இல்லாத ஊர்திகள் அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலங்கார ஊர்தியை வடிவமைக்கும் கலைஞர்கள் அதில் பங்கேற்போர் என அனைவரும் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் டெல்லிக்கு வர வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழக அரசின் அலங்கார ஊர்தி தேர்வு செய்யப்படாதது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த ஆண்டு தமிழகம் உட்பட 13 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த வண்டலூரில் உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் பல்நோக்கு ஜிம்னாசியத்தை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் சார்பில் 15 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் பல்நோக்கு ஜிம்னாசியம், செயற்கை இழை ஓடுதளம் மற்றும் ஆசிரியர்களுக்கான குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. அவற்றை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் பணிக்காலத்தில் இயற்கை எய்திய மின்வாரிய பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 5000 வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உளுந்தூர்பேட்டையில் நரிக்குறவர் சமூகத்தினருக்கு அதிமுக சார்பில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 20 தொகுப்பு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வீடுகளை திறந்து வைத்த அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நரிக்குறவ மக்களுடன் அமர்ந்து சிற்றுண்டியும் தேநீரும் அருந்தினார். பின்னர் அவர்களுக்கு மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக காலத்தில் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் வழங்கப்பட்டதாக கூறினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் 5000 ரூபாய் வலியுறுத்தியது போல் தற்போது தானும் அதே கோரிக்கையை முன்வைப்பதாக குறிப்பிட்டார். மக்கள் கேட்கின்றார்கள், அதனால் நாங்கள் இதை குறிப்பிட்டு சொல்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்டவாறு, எதிர்கட்சியிலே நீங்கள் குறிப்பிட்டவாறு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி. சென்னையில் மெரினா முதல் பெசன்ட் நகர் இடையேயான ரோப்கார் திட்டத்தின் சாத்தியக்கூறு ஆய்வுக்கான ஒப்பந்தம் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சாலை போக்குவரத்து துறை சார்பில் சென்னை மெரினாவில் இருந்து பட்டினப்பாக்கம், எம்ஆர்சி நகர் வழியே பெசன்ட் நகர் வரை 4.6 கிலோமீட்டர் தூரம் ரோப்கார் திட்டம் அமைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் சுற்றுச்சூழல் பாதிப்பு, கட்டணம் நிர்ணயம் உள்ளிட்ட இந்த திட்டம் தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய தேசிய நெடுஞ்சாலை சரக்கு மேலாண்மை நிறுவனம் ஒப்பந்தம் வெளியிட்டுள்ளது. ஒப்பந்தத்தை பெற்ற 24 மாதங்களில் சாத்தியக்கூறு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திட்டமிட்டபடி வரும் 5ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், நிலுவையில் உள்ள அகவிலைப்படி தொகையை வழங்க வேண்டும், தொகுப்பூதியம் மற்றும் மதிப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை 4% உயர்த்தியதை அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நன்றி தெரிவித்தனர். இந்நிலையில் திட்டமிட்டபடி மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நாளை முதல் ஹால் டிக்கெட் வழங்கும் பணி தொடங்கும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. நடப்பாண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8 லட்சம் மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். தொடர்ந்து அடுத்த மாதம் மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு நடைபெறவிருப்பதால் நாளை முதல் ஹால் டிக்கெட் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தேர்வுத்துறை இணையதளத்திலிருந்து அனைத்து பள்ளிகளும் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாளை பிற்பகல் 2 மணி முதல் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 2ற்கான கணினி வழி தேர்வு ஜனவரி 31ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி முதல் தாள் 2ற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் 4 லட்சம் பேர் விண்ணப்பித்தனர். இந்நிலையில் ஜனவரி 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை கணினி வழி தேர்வு நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் தேர்வு தொடங்குவதற்கு 15 நாட்களுக்கு முன்பு மாதிரி தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தேர்வு கால அட்டவணை, அனுமதிச் சீட்டு வழங்கும் விவரங்கள் உள்ளிட்டவை ஜனவரி 3ஆம் வாரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்திரிகையாளரை ரஜினி ரசிகர்கள் மிரட்டிய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்கும் நிரந்தரமானதில்லை என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ் திரைத்துறையில் உச்ச நட்சத்திரம் என்னும் இடம் காலகட்டத்திற்கேற்ப மாறக்கூடியது எனவும் சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்கும் நிரந்தரமில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் திரையுலகில் தியாகராஜ பாகவதர், எம்ஜிஆர், ரஜினிகாந்த் ஆகியோர் உச்ச நட்சத்திரங்களாக கொண்டாடப்பட்டதாகவும் அதன்படி இன்றைய தலைமுறையினர் பெருமளவு விரும்பும் நடிகராக விஜய் உச்சத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இது தொடர்பாக கருத்து தெரிவித்ததற்காக பத்திரிகையாளர் பிஸ்மியின் அலுவலகத்திற்குள் ரஜினி ரசிகர்கள் அத்துமீறி நுழைந்து ஒருமையில் பேசி மிரட்டிய சம்பவம் வருத்தமளிப்பதாகவும், இது நடிகர் ரஜினியின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவரது ரசிகர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் வருகின்ற 31ஆம் தேதி தொடங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 அமர்வுகளாக கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. முதல் நாளில் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றிய பின்னர் இரு அவைகளிலும் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். முதல் அமர்வு பிப்ரவரி 10ஆம் தேதி நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 6ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 2வது கட்ட அமர்வு நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்திற்கான புதிய கட்டடம் மார்ச் மாதத்தில் திறக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இதனைத் தொடர்ந்து 2வது அமர்வை புதிய கட்டடத்தில் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.
டெல்லியில் காரில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு தரதரவென இழுத்துச் சென்றதில் இளம்பெண் உயிரிழந்த சம்பவத்தில் மற்றொரு பெண்ணும் விபத்துக்குள்ளானது தெரிய வந்துள்ளது. கஞ்சவாலா என்ற இடத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்றுவிட்டு அஞ்சலி சிங் என்ற 20 வயது பெண் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது யூட்டன் எடுத்த கார் ஒன்று அஞ்சலியின் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அஞ்சலியின் கால் வாகனத்துக்கு அடியே சிக்கியது. கடைக்காரர் ஒருவர் இதுகுறித்து போலீசுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அஞ்சலி சிங் சடலமாக மீட்கப்பட்டார். காரில் பயணித்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். மேற்கொண்டு விசாரணை நடத்தியதில் அஞ்சலியுடன் மற்றொரு பெண்ணும் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்தது சிசிடிவி காட்சிகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் லேசான காயமடைந்த அந்த பெண்ணிடம் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 5ஆம் தேதி முதல் 3 நாட்கள் ஆலோசனை நடத்துகிறார். பட்ஜெட்டுக்கு முந்தைய இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, சுகாதாரம் மற்றும் பருவநிலை குறித்து விவாதிக்கப்படுகிறது. டெல்லியில் உள்ள இந்திய விவசாய ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டில் தர்மசலாவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தலைமை செயலாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் பும்ரா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கவில்லை. காயத்திலிருந்து அவர் குணமடைந்த நிலையில் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது ஒருநாள் போட்டி கவுகாத்தியில் வருகின்ற 10ஆம் தேதி தொடங்குகிறது. ஆன்லைன் ரம்மியை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நோக்கம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கொண்டுவரும் சட்டம் ஆன்லைன் ரம்மி நிறுவனங்களை மறைமுகமாக பாதுகாக்கும் வகையில் இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். வந்திருக்கிற சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதை அடிப்படையாக வைத்து ஒன்றிய அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்குமையானால் அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அதை விட்டுவிட்டு ஆன்லைன் சூதாட்டங்களை நடத்துகின்றவர்களை அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு மறைமுகமாக ஏதாவது செய்கின்ற செயலாக இருந்தால் அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கதாக இருக்கும். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 2 லாரிகளுக்கு நடுவில் கார் சிக்கி அப்பளம் போல நொறுங்கியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துக்கு காரணம் யார் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அய்யனார்பாளையத்தில் 2019ஆம் ஆண்டில் மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்படும் மேம்பாலத்தின் சுரங்க வழி உயரமின்றி இருப்பதால் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு லாரிகள் செல்ல முடியவில்லை என புகார் எழுந்த நிலையில் மேம்பாலத்தை உயர்த்தி கட்டக்கோரிய வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக பால வேலைகள் நடைபெறவில்லை. இதன் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக சர்வீஸ் சாலை வழியாகத்தான் அனைத்து வாகனங்களும் சென்று கொண்டிருப்பதால் இந்த இடத்தில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுவது வழக்கம். இதனால் இந்த இடத்தில் வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து செல்லும். வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் இந்த சர்வீஸ் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் லாரிகள், பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் நின்று கொண்டிருந்தன. இந்த சாலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் விஜயராகவன், அவரது மனைவி வத்சலா, தாய் வசந்தலட்சுமி மற்றும் மகன்கள் விஷ்ணு, அதிர்த் ஆகியோர் சென்னைக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். சர்வீஸ் சாலை தொடங்கும் இடத்தில் லாரி உள்ளிட்ட வாகனங்கள் நிற்பதை பார்த்துவிட்ட விஜயராகவன் காரின் வேகத்தை குறைத்துள்ளார். ஆனால் அந்த காருக்கு பின்னால் வேகமாக வந்த லாரி காரை இடித்து தள்ளியபடி சென்று மற்றொரு லாரியில் மோதியது. 2 லாரிகளுக்கும் நடுவில் சிக்கிய கார் அப்பளம் போல நொறுங்கியது. இதில் எந்த தவறும் செய்யாத விஜயராகவன் குடும்பத்தினர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர்.
சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீயணைப்புத்துறை வீரர்களுடன் இணைந்து சுமார் 2 மணி நேரம் போராடி 5 பேரின் உடல்களையும் மீட்டனர். அவர்களது உடல்களை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்தனர். கார் உருத்தெரியாமல் நொறுங்கியதால் அதில் பயணித்தவர்கள் யார் என்ற விவரம் முதலில் தெரியவில்லை. இதையடுத்து காரின் ஆர்சி புக்கை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போதுதான் விஜயராகவன் மற்றும் அவரது குடும்பத்தினர் உயிரிழந்தது தெரிய வந்தது. விஜயராகவனும் அவரது மனைவி வத்சலாவும் சென்னையில் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளனர். புத்தாண்டு பண்டிகைக்கு கேரளாவில் கோயிலுக்கு சென்ற அவர்கள் சொந்த ஊரான மதுரைக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து சென்னைக்கு திரும்பியுள்ளனர். அப்போதுதான் வேப்பூர் அடுத்த ஐயனார் பாளையத்தில் லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தனர். விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் 21 வயதான ஹரிகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்திய அளவில் சாலை விபத்துகள் அதிகம் நடக்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த கோர விபத்து நடைபெற்றுள்ளது. இதனிடையே கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற சாலை விபத்துகளில் வேப்பூர் பகுதியில் நடந்தவைதான் அதிகம் என்பது தெரியவந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் முழுவதும் 525 சாலை விபத்துகளில் 550 பேர் பலியான நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வேப்பூர் பகுதியில் மட்டும் 62 விபத்துகள் நடந்துள்ளன. அதில் 68 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேபோல 2022ஆம் ஆண்டும் வேப்பூர் பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் 48 விபத்துகளும் அதில் 50 பேரும் உயிரிழந்துள்ளனர். இதற்கு கிடப்பில் போடப்பட்டுள்ள மேம்பால பணியால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்தான் காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உடனடியாக பாலப்பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேப்பூர் அருகே விபத்தில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த இடத்திற்கு அருகிலேயே கண்டெய்னர் லாரி ஒன்று கவிழ்ந்தது. திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி சாலை ஓரத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் லாரி நிலை தடுமாறி விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரிமோட் வாக்குப்பதிவு தொடர்பாக அனுப்பிய கடிதங்களை வாங்க மறுத்து அதிமுக 2 முறை திருப்பி அனுப்பியது பற்றி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் அளித்துள்ளார். அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஒற்றை தலைமை விவகாரம் வெடித்தது. இதற்கு ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதை கண்டுகொள்ளாத எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுக்குழுவை மீண்டும் நடத்தினார். இதை ஏற்காத ஓ பன்னீர்செல்வமும் அவருடைய ஆதரவாளர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதோடு அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். இதை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பு தொடுத்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இரு தரப்புக்கும் இடையே அடிக்கடி வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாஜக மற்றும் மத்திய அரசு நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய கடிதங்களில் குறிப்பிடக்கூடிய பதவிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இதனிடையே புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வசதிக்காக ரிமோட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துவது குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் கருத்து தெரிவிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக வரக்கூடிய 16ஆம் தேதி நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்குமாறு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. அந்த வகையில் அதிமுக சார்பில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டு அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கடிதம் அனுப்பியிருந்தார். அதில் குறிப்பிட்ட பதவிகளில் அதிமுகவில் யாரும் இல்லை என்று கூறி அந்த கடிதத்தை அந்த கட்சி நிர்வாகிகள் திருப்பி அனுப்பினர். தேர்தல் ஆணையத்திடம் உள்ள தகவல் படியே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பெயரில் கடிதம் அனுப்பியதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்திருந்தார். இந்நிலையில் மீண்டும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டு அஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தையும் அதிமுக தலைமை அலுவலக நிர்வாகிகள் வாங்க மறுத்து திருப்பி அனுப்பினர். இதுகுறித்து மின்னஞ்சல் மூலமாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரியப்படுத்தியுள்ளார். சட்டமன்றத்தில் பாமக நுழைய அடையாளம் தந்ததே அதிமுக தான் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருந்த நிலையில் ஜெயக்குமார் நுனி மரத்தில் அமர்ந்து அடிமரத்தை வெட்டுகிறார் என்று பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே ஒரு பக்கம் வருத்தமும் வேதனையும், ஒரு பக்கம் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்தோம். ஏன்னா ஒரு ஏரி வந்த ஏணி அது அம்மா அலைன்ஸ் வைக்கிறது தானே கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அங்கீகாரமே கிடையாது கட்சிக்கு. இப்படியெல்லாம் ஒரு நன்றி மறந்து அன்புமணி ராமதாஸ் பேசினா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்ல உங்க
பக்கத்தில் இருக்க தொண்டை கூட அவங்களை மதிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது என்பது சாதாரண குழந்தைக்கு கூட தெரியக்கூடிய ஒரு விஷயம். இந்த செய்தியை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். ஆனால் 96 சற்று ஜெயக்குமார் அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். அதிமுக மிகப்பெரிய பலவீனத்தில் அடைந்து ஆட்சியில் இருந்த அதிமுக பெற்ற வெற்றி 4 சட்டமன்ற உறுப்பினர், தனித்து நின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் 4. இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து எப்படின்னா, நுனிமரத்தில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவதை போன்று அவர் வேலையை செஞ்சிட்டு இருக்கார். 1998 மக்களவை தேர்தல் தொடங்கி இதுவரை 5 முறை அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்த பாமக அப்போது வெற்றி பெற்ற இடங்கள் குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் லாவண்யா. அதிமுக பாமக கட்சிகளுக்கிடையே வார்த்தை போர் மூண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதற்கு முன்னதாக அதிமுகவும் பாமகவும் எந்தெந்த தேர்தல்களில் கூட்டணி அமைச்சிருந்தாங்க அப்படிங்கிற விவரங்களை இப்ப பார்க்க போறோம். 1998 ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுகவும் பாமகவும் கூட்டணி அமைச்சதுல 4 எம்பிக்கள் பாமகவுக்கு கிடைச்சாங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாமகவும் கூட்டணி அமைச்சதுல 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமக கட்சிக்கு கிடைச்சது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா 2009 மக்களவை தேர்தல். இந்த மக்களவை தேர்தலில் பாமக எந்த இடங்களிலும் வெற்றி பெறல. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா 2019 மக்களவை தேர்தல். இந்த தேர்தலையும் பாமக எந்த ஒரு இடங்களிலும் வெற்றி பெறல. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா 2019 சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அதிமுக பாமக ஆதரவு கொடுத்த ஒரு கட்சியா தான் இருந்தது. அந்த இடைத்தேர்தலை பாமக போட்டியிடனாலும் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2021 கூட சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாமகவும் கூட்டணி அமைச்சிருந்தாங்க. இதுல 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமக கட்சிக்கு கிடைச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. திரையரங்குகளில் பார்வையாளர்களுக்கு குடிநீர் இலவசமாக தரப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திரையரங்குகளுக்கு வரும் பார்வையாளர்கள் வெளி உணவுகளை எடுத்து வரலாம் என ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. இதனை எதிர்த்து திரையரங்க உரிமையாளர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் திரையரங்குகளுக்குள் வெளி உணவுகள் மற்றும் பானங்களை எடுத்து வருவதை கட்டுப்படுத்த திரையரங்கு உரிமையாளர்களுக்கு உரிமை உண்டு என உத்தரவிட்டுள்ளது. திரையரங்குகளில் உணவுப் பொருட்கள் விலை அதிகமாக இருப்பதாக கருதினால் பார்வையாளர்கள் அவற்றை உண்ணாமல் இருக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது. அதே நேரம் திரையரங்குகளில் பார்வையாளர்களுக்கு இலவச குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. கொரோனா காலத்தில் பணியாற்றிய 2300 செவிலியர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் ஆகிய பணியிடங்களில் நியமிக்கப்படுவார்கள் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ சேவையை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வேற பண்ணினா மாற்று பண்ணினா அதே செவிலியர் பண்ணிதான் அவங்க கொரோனாவுக்கு வந்து பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருந்தாங்க. இப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சேஃப்டி மூலமா இப்போ வந்து ஒரு 2200 பிஎஸ்சியில செவிலியர்கள் வேணும். அந்த கோரிக்கை வச்சிருக்கோம். 708 புதிய மருத்துவமனைகளுக்கு ஆள் வேணும். அதுவுமே இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி தான் எடுக்க போறாங்க. இது இல்லாம மக்களை தேடி மருத்துவர்கள் வந்து ஒரு 200 பேர் செவிலியர். ஒட்டுமொத்த பணியிடங்களை நிரப்பும் போது இந்த 2300 பேருக்கு முன்னுரிமை தரப்படும் சொல்லியிருக்கிறோம். முன்னுரிமை இல்லை, அவருக்கான பணி நியமனங்கள் முழுமையாக நடக்கும். தமிழகத்திலிருந்து மத்திய அரசு ஒதுக்கீட்டிற்கு வழங்கப்பட்ட மருத்துவ இடங்களில் 6 இடங்கள் நிரம்பவில்லை என தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் இருந்தும் மத்திய அரசின் கொள்கையால் இடங்கள் வீணான நிலை ஏற்பட்டுள்ளது. அகில இந்திய கோட்டாவிற்கு மாநிலத்தில் உள்ள மொத்த மருத்துவ இடங்களில் 15% இடங்கள் வழங்க வேண்டும். அந்த வகையில் நடப்பாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள 5000க்கும் மேற்பட்ட இடங்களில் 800க்கும் மேற்பட்ட MBBS இடங்கள் அகில இந்திய கோட்டாவிற்கு வழங்கப்பட்டன. அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு இந்திய மருத்துவ கவுன்சில் 2 முறை ஆன்லைன் மூலம் கலந்தாய்வு நடத்தியது. அதன் பிறகும் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 6 MBBS இடங்கள் காலியாக உள்ளன. MMC, ஸ்டான்லி, மதுரை, தஞ்சாவூர், கரூர், அரியலூர் ஆகிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா ஒரு MBBS இடங்கள் கலந்தாய்வு முடிந்த பிறகும் காலியாக இருக்கின்றன.
பொதுவாக இப்படி காலியாக உள்ள இடங்கள் மாநிலத்திடம் ஒப்படைக்கப்பட்டு மாநில கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படும். ஆனால் 2021ஆம் ஆண்டில் மத்திய அரசு விதித்த புதிய விதிகளின்படி அவை மாநிலத்திற்கு ஒப்படைக்கப்படாது. அந்த இடங்கள் வீணாகும் நிலை ஏற்படுகிறது. கலந்தாய்வு நடத்தும் முறைகள் மேலும் சீர் செய்யப்பட்டால் மருத்துவ இடங்கள் வீணாவதை தவிர்க்கலாம் என்று கல்வியாளர் நெடுஞ்செழியன் கருத்து தெரிவித்துள்ளார். ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னா அந்த சீட்ஸ் வேகன்சிலாம் வந்து அரைஸ் ஆகும். இதனால மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு மெரிட் படித்து மார்க் கிடைக்கல, மார்க் இருந்தும் இந்த சீட் வீணா போகுது அப்படிங்கிறதா ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம யாருமே திங்க் பண்ணுறது இல்லை. நம்மெல்லாம் நம்மளோட பாலிசி மேக்கர்ஸ் என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு கன்வீனியன்ஸாக இருக்கான்னு பார்க்குறோம். பட் ஸ்டூடெண்ட்டுக்கு அது எண்ட் டு எண்ட் கன்வீனியன்ஸாக இருக்கணும். கடந்த ஆண்டு கலந்தாய்வு முடிந்த பிறகு 24 இடங்கள் காலியாக இருந்தன. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக இருந்த அந்த இடங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசு கடிதம் எழுதியும் கோர்ட் மூலம் அணுகியும் வாய்ப்பு பெற்றது. இந்த ஆண்டு தற்போது 6 இடங்கள் வீணாகும் நிலை உருவாகி இருப்பதால் அதை திருப்பி மாநிலத்திடம் கொடுத்து மாநில கலந்தாய்வு மூலம் நிரப்பிக்கொள்ள கடிதம் எழுதியுள்ளதாக மருத்துவக் கல்வி இயக்குனர் சாந்தி மலர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் சேர ஆயிரக்கணக்கான மாணவர்கள் காத்து கிடக்கும் நிலையில் விலைமதிப்பற்ற மருத்துவ இடங்கள் வீணடிக்கப்பட்டிருப்பது வருத்தமளிப்பதாகவும் மத்திய அரசின் கொள்கையை மாற்ற வேண்டும் என்றும் கல்வியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அமைச்சர் மூர்த்தி நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் இந்த ஆண்டும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை மாவட்ட நிர்வாகமே நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. போட்டியை நடத்தும் கமிட்டி உரிமை தொடர்பாக இரு பிரிவினர் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் சில ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகமே போட்டியை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு போட்டியை நடத்துவது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட நிர்வாகமே நடத்த முடிவு செய்யப்பட்டது. சம்பந்தம் இல்லாத சேர்க்க சொன்னா ஆலோசனை கமிட்டியில தான் நாங்கள் சேர்க்க முடியும். அதான் உண்மை. அதை சொன்னா கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து விழா கமிட்டியில சேருங்கன்றாங்க. இது நாங்கள் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அண்ணன் மூர்த்தி சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இல்லை எங்களுக்கு கொடுங்க, அரசாங்கம் நடத்திப்போம். வேற ஆள் கொடுக்குற மாதிரி இருந்தா நாங்க ஹைகோர்ட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கோம். அண்ணாமலை வந்த பிறகுதான் பெண்களுக்கு பிரச்சனை வருகிறது என்று பாஜகவிலிருந்து விலகிய காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார். பாஜகவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என காயத்ரி ரகுராம் கூறி வந்தார். எனினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் அவர் பாஜகவிலிருந்து விலகினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழிசை, முருகன் ஆகியோர் தலைவர்களாக இருந்தபோது இதுபோன்ற பிரச்சனைகள் வந்தது இல்லை என்றும் தெரிவித்தார். ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தி எதுக்கு 150 பேருக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசணும்? என் அக்கா தானே அவர் கூப்பிடுறாரு, என் அக்கா தானே கூப்பிடுறாரு. அப்போ உங்க அக்காவை பத்தி இப்படிதான் பேசுவீங்களா? நீங்க 150 பேருக்கு முன்னாடி ஹோட்டல்ல இருந்தாங்க, திமுக காரங்களோட இருந்தாங்க அப்படின்னு பேசுவீங்களா? நான் கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி அவங்க வைஃப் போட்டோ காமிச்சிருக்காங்களா? நீங்க பாக்குறீங்க இந்த 3 மாசத்துல எத்தனை பெண்கள், அந்த 3 பெண்களுக்காக அது சைட சாதிக்கு பேசும்போது அவர் வந்து நாக்கு வெட்டுமே அப்படின்னு சொன்னார். அதே இன்சிடென்ட் வந்து பார்ட்டிக்குள்ள நடக்குது. அதே இன்சிடென்ட் பார்ட்டிக்குள்ள நடக்குது. என்ன ஆக்ஷன் எடுத்தாரு? என்ன ஆக்ஷன் எடுத்தாரு நான் கேட்கிறேன். சஸ்பெண்ட் பண்ணாங்க, ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணல இன்னும் திருச்சி சூர்யாது. ஓகேங்களா? என்ன ஆக்ஷன் எடுத்தாரு? அப்ப எப்படி பாதுகாப்பு இருக்க முடியும்? நாளைக்கு திருப்பி வந்து இது ஒரு கட்ஸ் தான் கொடுக்குது. தலைவரே எப்படி பேசுறாரு, அப்ப நம்மளும் லேடிஸ் பத்தி தப்பா பேசலாம் தானே வரும். என்கொயரி வைக்க வேண்டியதானே? என்கொயரி வச்சிருந்தா எல்லாமே உள்ளே முடிஞ்சிருக்குமே. என்னோட சைட் ஆஃப் வெர்ஷன் கேட்டிருந்தா முடிஞ்சிருக்குமே. அப்ப யாருக்கு ஈகோ இருக்கீங்க? ப்ரூஃப் இல்லாம வந்து அவர் எப்பவுமே ப்ரூஃப் இல்லாம தான் பேசிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது வேற விஷயம். ப்ரூஃபே இல்லாம பேசிட்டு இருப்பாரு, அலிகேஷன்ஸ் வைப்பாரு. அப்ப ப்ரூஃபே இல்லாம நீங்க ஒருத்தவங்க மேல நீங்க வந்து குற்றச்சாட்டு சுமட்டும் போது அப்ப யாருக்கு பிரச்சனை? நம்ம ஒரு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை விமான நிலையத்திற்குள் இயங்கி வந்த பொம்மை கடையில் குழந்தைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையிலான 300க்கும் மேற்பட்ட பொம்மைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கூரான முனைவுடைய பொம்மைகள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொம்மைகள் மற்றும் இந்திய தர கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாத பொம்மைகளை தர கட்டுப்பாட்டு நிர்ணய அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஊராட்சி மன்ற கூட்டத்தை முறையாக நடத்த வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகி தலைகீழாக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டார். வட்டார வளர்ச்சி அலுவலக நுழைவு வாயிலில் தலைகீழாக நின்று போராட்டம் நடத்திய லோகநாதன் பெத்திக்குப்பம் ஊராட்சியில் மாதந்தோறும் நிர்வாகிகள் கூட்டம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கு தெரியாமலேயே தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் மாதாந்திர கூட்டம் நடத்தாமலேயே நடைபெற்றதாக வார்டு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு சென்று கையெழுத்து வாங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் சீயஞ்சேரியில் விளம்பர நடிகையை வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். காக்கலூரில் வசிக்கும் 26 வயதான இளம்பெண் சிறு சிறு உள்ளூர் விளம்பரங்களில் நடித்து வந்துள்ளார். புத்தாண்டு அன்று ஆட்டோவில் பயணித்த இவரை ஓட்டுநர் விஜய் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு மதுபோதையில் இருந்த தனது நண்பர்கள் சாம்ராஜ், சதீஷ் ஆகியோருடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஊத்துமலையில் காட்டுப்பன்றிக்காக வைக்கப்பட்ட மின்வெளியில் சிக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீழக்கலங்கல் பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரன் வழக்கம் போல தனது தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி சென்றுள்ளார். அவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் குடும்பத்தினர் சென்று பார்த்துள்ளனர். அப்போது பெருமாள் என்பவரின் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வெளியில் சிக்கி கஜேந்திரன் உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து பெருமாள் மீது மரணத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பழனியில் அரசு பள்ளிக்குள் பாம்பு புகுந்ததால் மாணவர்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது. பழனி நகராட்சி கடைவீதி நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவு இடைவேளையின் போது பாம்பு ஒன்று பள்ளிக்குள் புகுந்தது. தகவல் அறிந்து வந்த மீட்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி பாம்பை பிடித்தனர். கொம்பேரி மூக்கன் வகையைச் சேர்ந்த அந்த 4 அடி நீள பாம்பை அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு செல்வதற்காக மீட்புத் துறையினர் எடுத்துச் சென்றனர். தருமபுரி அருகே கிராமத்திற்குள் புகுந்த 2 யானைகளை காட்டிற்குள் விரட்ட வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். பேடரஅள்ளி கிராமத்திற்குள் தஞ்சமடைந்துள்ள யானைகள் விவசாய நிலங்களில் உலா வருவதுடன் நெல், வாழை, கரும்பு பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. ஒரு வார காலமாக ஊருக்குள் சுற்றித் திரியும் யானைகள் இண்டூர் அருகே பவர் பிளான்ட் மையத்தின் சுற்றுச்சுவரை இடித்துள்ளன. மதுரை அலங்காநல்லூர் அருகே களிமண் காளைகளை வைத்து பள்ளி சிறுவர்கள் நடத்திய மினி ஜல்லிக்கட்டு காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. குரவன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி சிறுவர்கள் களிமண்ணால் ஜல்லிக்கட்டு களம் செய்து வாடிவாசல் அமைத்துள்ளனர். அந்த வழியாக காளைகளை கைகளால் ஓடி வர வைத்து விளையாடினர். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் பலரது பாராட்டுகளை பெற்றுள்ளது. ஓசூர் அருகே கிராமத்திற்குள் கல்குவாரி லாரிகளை அனுமதிக்க கோரி கல்குவாரி உரிமையாளர்களுக்கும் தொழிலாளர்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரட்டகிரி கிராமத்தில் உள்ள 7 கல்குவாரி கனரக வாகனங்கள் ஊருக்குள் சென்று வர எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராடி வந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வாகனங்கள் கிராமத்திற்கு செல்ல அனுமதி அளித்தது. இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி 2000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அடுத்ததாக 1 நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். நீட் வழக்கில் மேலும் அவகாசம் கோரினால் மனுவை தள்ளுபடி செய்ய நேரிடும் என தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது நீட் விலக்கு மசோதா இன்னும் ஒப்புதல் பெறாமல் நிலுவையில் உள்ளதால் வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்தது. இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி அஜய் ரஸ்தோகி இந்த விவகாரத்தில் ஒவ்வொரு முறையும் ஏன் வழக்கை ஒத்திவைக்க கோருகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரை சுட்டிக்காட்டி மீண்டும் அவகாசம் கோரினால் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட முடியாது என்றும் மனுவை தள்ளுபடி செய்ய நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்க கோரி சேலத்தில் 3வது நாளாக செவிலியர்கள் கண்களை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா காலத்தில் தமிழகம் முழுவதும் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்ட 2400 செவிலியர்களின் பணிக்காலம் கடந்த 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனால் ஞாயிற்றுக்கிழமை முதல் சேலம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பெரியார் மேம்பாலத்தின் கீழ் அமர்ந்து கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ரோட்டில் நின்று இப்போ இன்னைக்கு போராட்டத்தை மேற்கொள்கிற நிலைமையில் இருக்கிறோம். அரசு அதிகாரிகள்
உயர்மட்ட அமைச்சர்களுக்கு தவறான அறிவுரைகளை எங்களை பற்றி கூறுகிறார்கள். எங்களுடைய பணி நியமன ஆணையை பற்றி அவர்கள் விரிவாகவே அறிந்து கொள்ளாமல் தவறான ஆணையை வெளியிட்டிருக்காங்க. முன்னதாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து செவிலியர்கள் ஆதரவு கோரினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 328 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை 41,528 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 41 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை 5,191 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. உலகளவில் நிலவக்கூடிய பொருளாதார மந்தநிலை மற்றும் கொரோனா சூழல் காரணமாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 42,000 தங்கத்தின் விலை மட்டுமே நெருங்கியிருக்கூடிய நிலையில் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வரிகளை சேர்த்தால் சவரன் 45,000 ரூபாய் வரை செல்வது குறிப்பிடத்தக்கது. இந்த புத்தாண்டில் மருத்துவ காப்பீடு, ஆயுள் காப்பீடு எடுக்க வேண்டும் என திட்டமிட்டு இருப்பவர்கள் அதனை எவ்வளவு தொகைக்கு எடுக்கலாம் என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். பொதுவா எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் காப்பீடு, இன்சூரன்ஸ். என்னென்ன காப்பீடு முக்கியம் அப்படின்னா மருத்துவ காப்பீடும், டேர்ம் இன்சூரன்ஸ், ஆயுள் காப்பீடு ரொம்ப முக்கியம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பொதுவா எல்லா அலுவலகங்களையும் அவங்க கொடுக்கறாங்க அப்படின்னாலும் தனியா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறது சிறந்தது. காரணம், நீங்க அந்த ஆபீஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காப்பீடு அப்படிங்கிறது காலாவதி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க தனியா எப்படி எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். தனியா எடுக்கும்போது உங்களுக்கு வயது அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க அதிகமா பிரீமியம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதை தவிர்க்க நீங்க தனியா எப்பவுமே ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க காப்பீடு எடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய இயர்லி சேலரி, ஆண்டு சம்பளத்துல பாதி தொகைக்கு அந்த காப்பீடு நீங்க எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. உதாரணமா உங்களுடைய ஆண்டு வருமானம் 10 லட்சம் ரூபாய் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய்க்காவது நீங்க அந்த கவரேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அலுவலகத்துல ஏற்கனவே காப்பீடு கொடுத்திருக்காங்க, இது ஒரு கூடுதல் செலவு தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கம்மியா எடுக்கலாம். அடுத்தது டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமானது. இது உங்களுடைய ஆண்டு வருமானத்துல 10 மடங்கு வரைக்கும் குறைந்தபட்சம் இருக்கணும். உதாரணமா உங்களுடைய ஆண்டு சம்பளம் 10 லட்சம் ரூபாய் அப்படின்னா நீங்க 1 கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்தபட்சம் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது சேஃப். குறைஞ்ச வயசுலயே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரீமியம் தொகை, நீங்க கட்டுற பிரீமியம் தொகையும் குறைவா இருக்கும். புத்தாண்டு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்களிடம் மருத்துவ காப்பீடும் ஆயுள் காப்பீடும் இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை எடுக்கிறதுல கவனம் செலுத்தணும். இந்த ரெண்டு விஷயத்துக்கும், அதாவது மருத்துவ காப்பீடு, ஆயுள் காப்பீடு, இந்த ரெண்டுக்குமே நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்துக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. அதையும் நீங்க கவனிக்கணும். இத்துடன் 8 திக்கும் என்று நிறைவடைகிறது. தொடர்வது சொல்லதிகாரம் விவாத நிகழ்ச்சி.